ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மணி லோன் ஆப். பர்சனல் லோன் எடுக்கிற ஒரு மணி ஆப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதோட பேர் வந்து பிரான்ச். இந்த பாருங்க இந்த ஸ்க்ரீன்ல வந்து கீழ இருக்கா பிரான்ச் அத நான் கிளிக் பண்ணேன். நான் ஆல்ரெடி இதில லோன் எடுத்துட்டேன். ஸோ அதனால வந்து என்னால வந்து உள்ள வந்து லாகின் பண்ணி முடியும். இதுதான் வந்து ஹோம் பேஜ். நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி 5 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, 15,000 நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். 13,900 ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போக 13,900 வந்து இங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் முடி அ மைனஸ் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் கட்டணும். அதாவது அ லோன் வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். மே 20 வந்து எனக்கான லோன் பேமெண்ட்டு நான் ஆட்டோ டெபிட்ல வச்சிருந்தேன். ஆனா ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால ஆட்டோ டெபிட் அவங்களால பண்ண முடியல. ஸோ காலையில வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆட்டோ டெபிட் பண்ண முடியல. நீங்களே மேனுவலா பே பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேல இருக்க ஆப்ஷன் இருக்கு இல்லையா? மேக் ரீபேமெண்ட்டு. அந்த மேக் ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலியமா நான் உள்ள போயிட்டு, ஈஸியா நம்ம ஜிபேலயே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பேமெண்ட்ட ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து செட்டில் பண்ணிடலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்படி தான் பண்ணணும். செலக்ட் அமௌண்ட் ரீபேன்னு இருக்கு இல்லையா? அதில வந்து நம்ம கன்டின்யூ குடுத்துட்டு, நீங்க வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் குடுத்தா, இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஜிபே, பீம், நீங்க கோட்டக் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அது, இல்ல நெட் பேங்கிங், இல்ல யுபிஐ ஐடி. நீங்க இதில எந்த வேணா ஆப்ஷன் வேணா நம்ம போயிட்டு, நம்ம இப்படி போனோம்னா, நமக்கு ஓப்பன் ஆகும். ஆயிட்டு நம்மளால வந்து ஈஸியா வந்து பேமெண்ட்ட ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இதில வந்து நம்ம யுபிஐ அமௌண்ட் போட்டு நம்ம ப்ராசஸ் ஈஸியா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கா வந்து லோன் ஆப் மூலியமா. இதில வந்து ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸி. கேஒய்சி நீங்க வந்து நீங்க வந்து லோன் அப்ளை பண்றது, உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்றது, அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து லோன் அமௌண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே டிஸ்ப்ளே ஆயிடும். நீங்க ஈஸியா அத கிளிக் பண்ணிட்டு, இவ்வளோ அமௌண்ட் வேணும், இவ்வளோ டென்யூர் வேணும். அதாவது மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸ்க்கு மேல நீங்க இஎம்ஐ டென்யூர் நீங்க வச்சிருந்தா தான், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க 6 மந்த்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், நெக்ஸ்ட் டைம் நீங்க லோன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 5 மந்த்ஸ், 4 மந்த்ஸா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா வரமாட்டீங்க. ஸோ மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு லோன் நீங்க இந்த மாரி ஆன்லைன்ல ஒரு ஆப் மூலியமா நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா, அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சே கூட வந்து உங்களுக்கு லோன் தருவாங்க. பிரான்ச் ஆப் கூட லோன் தருவாங்க. இல்ல நெறைய ஆப்ஸ் இருக்கு. மணி வியூ, ட்ரூ பேலன்ஸ் அந்த மாரி நெறைய ஆப் இருக்கு. கிரெடிட் பி அந்த மாரி நெறைய ஆப் இருக்கு. அதுல கூட வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ மினிமம் கிரைட்டீரியா வந்து 720க்கு மேல வந்து சிபில் ஸ்கோர் இருக்கணும். அப்புறம் வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது லோன் ஆப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அத ஒழுங்கா ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 6 மந்த்ஸ் நீங்க இப்ப மணி வியூல கூட நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் இஎம்ஐல நீங்க எடுத்து அத கரெக்ட்டா ரீபேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து தருவாங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.